So today வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட் IPO பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட பிசினஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அவங்களோட நேம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு கிரீன் எனர்ஜி அப்படின்னுட்டு. ஸோ IPO அப்படிங்கிறது நம்ம லிஸ்டிங் கெயினுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்ளை பண்றோம். லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க IPO வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆஞ்சல் ஒன் புரோக்கிங்ல ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட புரோக்கரேஜ் ஆஃபர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆயிருக்கு, வேல்யூ ஆட் அப்படின்ட்டு. நீங்க நார்மலா ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ற அக்கௌண்ட்டை விட இந்த ரெஃபரல் லிங்க் இந்த வேல்யூ ஆட்ல நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது மூலியமா உங்களுக்கு நிறைய புரோக்கரேஜ் ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி கூட இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க நிறைய ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய புரோக்கரேஜ் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ ஸ்பெஷலா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வாட்ஸ்அப் ஆகட்டும் இல்ல இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க லாங் டேர்ம்ல நீங்க ட்ரேட் பண்றப்போ உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ டுடே வீடியோல நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த IPO ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப November 19, 2024 அன்னைக்கு இந்த கம்பெனியோட IPO ஓப்பன் ஆகுது. November 22, 2024 அன்னைக்கு இந்த கம்பெனியோட IPO வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10 rupees பர் ஷேரா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் 102 rupees ஆகும், அப்பர் பேண்ட் 108 rupees ஆகும் பர் ஷேர் வந்து இருக்கு. லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 138 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10,000 crores வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10,000 crores வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா நீங்க இருந்தீங்க அப்படின்னா 5 rupees பர் ஷேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப BSE NSE ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டட் ஆகுது. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளோ, போஸ்ட் இஷ்யூ எவ்வளோ அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனில ரீட்டைல் ட்ரேடருக்கு 10% வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ பண்றாங்க. HNI கேட்டகரிக்கு 15% வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ பண்றாங்க. சோ இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2023-24 டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2023 கம்பேர் பண்றப்ப 24 வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா growth ஆயிருக்கு. அசெட் வைஸ் கம்பெனி நல்லாவே growth ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2023 கம்பேர் பண்றப்ப 24லயும் நல்ல growth வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ரெவன்யூவும் நல்லாவே இருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2023 கம்பேர் பண்றப்ப 24லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2023க்கான டேட்டா இல்ல, பட் 24க்கான டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நெட்வொர்த் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்பையும் ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்க மாதிரி தான் இருக்கு. கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2023 கம்பேர் பண்றப்ப 24ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறது ஸோ இந்த கம்பெனி கிட்ட கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா பாக்குறேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேல்யூஸ் எல்லாமே அமௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட IPO ஓப்பனிங் டேட் November 19, 2024, IPO க்ளோசிங் டேட் November 22, 2024, பேசிக் அலாட்மெண்ட் November 25, 2024. இந்த IPO நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து November 26, 2024. IPO உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா November 26, 2024 அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர் வந்து கிரெடிட் ஆயிடும். லிஸ்டிங் டேட் November 27, 2024. இந்த கம்பெனியோட IPO நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா November 22, 2024 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட IPO நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட IPO நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில ஒரு லாட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 138 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 14,904 rupees நமக்கு தேவைப்படும். இதுவே ரீட்டைல் கேட்டகரியில நீங்க 13 லாட் மேக்ஸிமம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,794 ஷேர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,93,752 rupees நமக்கு தேவைப்படும். HNI கேட்டகரி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 14 lakhs வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,932 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2,08,656 rupees நமக்கு தேவைப்படும். இதுவே HNI கேட்டகரியில நீங்க மேக்ஸிமம் 67 lakhs வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஷேர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 9,246 ஷேர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 9,98,568 rupees நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ப்ரீ இஷ்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி கிட்ட 100% இருக்கு. போஸ்ட் இஷ்யூவோட வேல்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 14th level 2024 அன்னைக்கு IPO பிரைஸ் 108 rupees, கிரே மார்க்கெட் பிரீமியம் 3 rupees இருக்கு. ஸோ எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 111க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் பாக்குறப்ப 2.78% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க.
இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 19 அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ஸோ ஐபிஓ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நவம்பர் 1922 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல இருக்கேன். குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 50% மேல இருந்தா நான் அப்ளை பண்ணுவேன். இல்ல அப்படின்னா இந்த ஐபிஓ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல இருக்கேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறது நிப்டியோட பிரைசியேஷன் ஏற்றனால அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ ஃபைனல் டிசிஷன் நம்ம இந்த ஐபி அப்ளை பண்றோமா இல்லையா அப்படின்னு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்றேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்மளோட ரெஃபரல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.